என்னைய போட்டு தான் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்றவனுங்க எல்லாருமே வந்து கதறிட்டு இருக்காய்ங்க. ஒருத்தன் வந்து லண்டன்ல இருக்கான். அவனும் கதறான். "மச்சான் என்னையெல்லாம் போட்டு கிழின்னு கிழிக்கிறாங்கடா. ஃபர்ஸ்ட்டு நான் சவுத் இந்தியன்ல இருந்தேன். இப்பதான் நான் வந்து கான்டினென்டல் மாறி இருக்கேன். நான் வந்து இதுவரைக்கும் ஒரு 25,00,000 செலவு பண்ணியிருக்கேன்டா" அப்படின்னு சொன்னான். என்னடா அப்படி ஆச்சுன்னு கேட்கும்போது, ஏஜென்ட் மூலமா போய் தலைவன் எங்கேயோ லாக் ஆயிட்டு இருக்கிறான் போல இருக்குது. இப்போ வரைக்கும் அவன் வந்து ஒரு 25 லேக்ஸ் கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். இதுவும் இப்போ ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷிப்ல ஒரு நண்பர் இருக்காரு. அவரு நம்ம தோஸ்து அவரு. ஜிகிரி தோஸ்து. அவருக்கு ஃபோன் அப் பண்ணி நம்ம புலம்பலான்னு பார்த்தா, அவரு நம்மகிட்ட புலம்பிட்டு இருக்காரு. "மச்சான் முடியல மச்சான், நம்மள போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. பொலன்னு பொழக்கிறாங்க. இங்க லேண்ட்ல இருந்தாதான் சரி அடிப்பாங்கன்னு பார்த்தா, இங்க ஷிப்லயும் போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. முடியல மச்சான் முடியலன்னு" சொல்லிட்டு அவனும் கதை. இப்ப எப்படியுமே சந்தோஷமா இல்லையாடா, நிம்மதியா வேலை பார்க்கலையா, எல்லாருமே ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஹோட்டல் இண்டஸ்ட்ரினாலே அப்படிதான், அடி சும்மா தர்மடியா இருக்கும். மறக்க முடியாத அளவுக்கு இருக்கு அடிகள். ஸோ நீங்கள் யாராவது வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரீங்க, அப்ராட் லைஃப்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, முக்கியமாக ஹோட்டல் ஃபீல்டுக்குள்ளே போகிறீங்க, எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்துக்கோங்க. நிறைய அடிகளை வந்து தாங்க வேண்டியதாக இருக்கும். அப்படி தாங்கினா மட்டும்தான் அப்படியே தாங்கி 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 அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும். அதுக்கப்புறமா பழகிறான். என்னங்க போன வாரம் அடிக்க வரேன், நீங்கள் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய்.